இன்று நீ அமைதியாக அழுகிறாய், யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாய். உன் பிரார்த்தனை கூட பதில் இல்லாமல் போனது போல் தோன்றுகிறது. ஆனால் கேள், இது முடிவு இல்லை. இது உன் வாழ்க்கையின் திருப்பு முனை. உன் கஷ்டம் வீணாகாது. உன் கண்ணீர் கணக்கில் இருக்கு. தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். இந்த வீடியோவை கடைசி வரை கேள். இன்று உனக்காக ஒரு பதில் இருக்கு. இன்று நீ சோர்ந்து போய் இருக்கலாம். எல்லாம் சரியில்லை போல தோன்றலாம். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உன் மனது சொல்லிக்கொண்டு இருக்கலாம். சில கஷ்டங்கள் நம்மை வெளியில் அல்ல, உள்ளுக்குள் உடைகிறது. பேச முடியாத வேதனை, சிரிக்க முடியாத நாட்கள், பதில் இல்லாத பிரார்த்தனை. ஆனால் கேள், இந்த கஷ்டம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை மாற்ற வருகிறது. வேதாகமத்தில் ஏசாயா சொல்லும் அர்த்தம் என்ன? நான் உன்னை மறக்கவில்லை என்ற நம்பிக்கை. நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கும் நேரத்தில் கூட தேவன் அமைதியாக வேலை செய்கிறார். இப்போது தாமதம் இருக்கலாம், ஆனால் அது மறுப்பு இல்லை. உன் கண்ணீர் வீணாகாது. உன் கஷ்டம் சாட்சியாக மாறும் நாள் வரும். இன்று நீ அனுபவிக்கும் வேதனை நாளை யாரோ ஒருவருக்கு ஆறுதலாக மாறும். அதனால் இப்போ விட்டு விடாதே. இன்னும் கொஞ்சம் நிலைத்து நில். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு புதிய தொடக்கத்துக்கு முன் இருக்கும் அமைதி. மகளே, இன்று நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை பார்க்கிறேன். யாருக்கு தெரியாமல் நீ அழுத அந்த இரவுகளை நான் அறிவேன். நீ ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று கேட்க அந்த நிமிடத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன். நீ தனியாக இல்லை. இப்போது உனக்கு தாமதம் போல தெரிகிறது. கதவுகள் மூடப்பட்டது போல் தெரிகிறது. பிரார்த்தனைகள் வானத்தை தாண்டவில்லையோ என்று தோன்றுகிறது. ஆனால் கேள், நான் அமைதியாக இருந்தாலும் செயலற்றவன் அல்ல. வேதாகமத்தில் சங்கீதம் சொல்லுவது, அழுகை ஒரு இரவு இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் காலையில் வரும். உன் வாழ்க்கையில் அந்த காலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உயர்த்த தயார் செய்ய வருது. நீ இப்போது புரியாமல் இருக்கலாம், ஆனால் சில மாதங்கள் கழித்து நீ திரும்பி பார்க்கும்போது அந்த வேதனை எனக்கு பலம் தந்தது என்று சொல்லுவாய். அதனால் இப்போது நம்பிக்கை விடாதே. உன் பெயர் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது என்ற உண்மை ஏசாயா புத்தகத்தின் மூலம் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை விட்டுவிடவில்லை. இன்னும் கொஞ்சம் நிலைத்து நில். உன் அதிசயம் வழியில் இருக்கிறது. மகளே, இன்று நீ குழப்பத்தில் நிற்கிறாய். நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் பயப்படுகிறாய். ஆனால் கேள், நான் உன் நாளைக்காக ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். நீ இப்போது சந்திக்கும் கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு தயாரிப்பு காலம். நான் உன்னை கீழே விடுவதற்காக அழைக்கவில்லை, உயர்த்துவதற்காக அழைத்தேன். இப்போது கதவு மூடியது போல தோன்றலாம், ஆனால் நான் திறக்கப் போகும் கதவை யாராலும் மூட முடியாது. இது என் வாக்குத்தத்தம். நீ விட்டுவிடாத வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ தனியாக இல்லை. உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் பயத்தை சாட்சியாக மாற்றுவேன். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. இன்னும் கொஞ்சம் நிலைத்து நில். உன் வாழ்க்கையில் நல்லது வருகிறதே. சில கஷ்டங்கள் வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் நம்மை சிரிக்கிறது. சிரிக்கிறோம், ஆனால் உள்ளே அழுகிறோம். இது எப்போது முடியும் என்று தினமும் கேட்கிறோம்.
குடும்பத்தில் புரிதல் இல்லாமை, பணத்தில் குறைவு, நண்பர்கள் விட்டுப்போன உறவு, இந்த எல்லா சுமையையும் நீ பொன்னாக சுமக்கிற மாதிரி தோன்றலாம். சில நேரம் நீ சோர்ந்து போய் நான் போதுமோ என்று உன்னையே சந்தேகப்படலாம். ஆனால் கேள், இந்த போராட்டம் உன் மதிப்பை குறைக்கவில்லை, அது உன் பலத்தை உருவாக்குகிறது. தாமதம் உன்னை மறக்கவில்லை, அது உன்னை தயார் செய்கிறது. இப்போ இருள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் விடியல் தூரத்தில் இல்லை. நீ இன்னும் நின்றிருக்கிறாய் என்றால் அது உன்னுள் இருக்கும் விசுவாசத்தால் தான். கஷ்டம் நிரந்தரம் இல்லை, இது கடந்து போகும். இன்னும் கொஞ்சம் நிலைத்து நில். மகளே, நீ அமைதியாக அழும் அந்த இரவுகளில் நான் உன் அருகில் இருந்தேன். நீ என் பிரார்த்தனை கேட்கப்படுகிறதா என்று கேட்டபோதும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் தாமதிக்காமல் ஆனால் தவறமாட்டேன். வேதாகம் ஏசாயா நமக்கு நினைவூட்டுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உறுதி. நீ விட்டுவிட்டாய் என்று நினைக்கும் நேரத்தில் கூட நான் உன்னை பிடித்து நிறுத்துகிறேன். கதவுகள் மூடப்பட்டது போல் தோன்றலாம், ஆனால் நான் திறக்கப் போகும் கதவு பெரியது. உன் கண்ணீர் வீணாகாது, உன் கஷ்டம் சாட்சியாக மாறும். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை, நான் உன்னை மறக்கவில்லை. உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, நல்லதே வருகிறது. இன்று நான் அறிவிக்கிறேன், என் வாழ்க்கையின் இருள் கடைசி சொல்லல்ல. நான் சந்தித்த கஷ்டம் என்னை உடைக்கவில்லை, அது என்னை பலப்படுத்தியது. இன்று நான் நம்பிக்கையுடன் சொல்கிறேன், என் கண்ணீர் வீணாகாது, என் பிரார்த்தனை பதில் இல்லாமல் போகாது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உறுதி. அதனால் இன்று நான் பயத்தை நிராகரிக்கிறேன், சந்தேகத்தை தள்ளுகிறேன், தோல்வியை ஏற்க மறுக்கிறேன். என் வாழ்க்கையில் திறக்கப்போகும் கதவுகளை யாராலும் மூட முடியாது. என் குடும்பத்தில் அமைதி வருகிறதே, என் பணத்தினாலே பிரச்சனைகள் தீருகிறதே, என் உடலில் ஆரோக்கியம் நிலைக்கிறது. இன்று நான் அறிவிக்கிறேன், நான் தனியாக இல்லை, தேவன் எனக்காக வேலை செய்கிறார். இந்த தாமதம் எனக்கு எதிராக அல்ல, எனக்காகவே. இன்று முதல் நான் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில் நடப்பேன். என் நாட்கள் ஆசீர்வாதமானவை, என் நாட்கள் சாட்சியாக மாறும். இது என் நம்பிக்கையின் அறிவிப்பு. இன்று முதல் மாற்றம் ஆரம்பிக்கிறது. அன்பான ஆண்டவரே, இப்போது இந்த பிரார்த்தனையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உமது சமாதானத்தால் சுற்றி எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, பலர் அமைதியாக கஷ்டப்படுகிறார்கள், யாருக்கும் தெரியாமல் அழுகிறார்கள். அவர்களின் இதயத்தில் இருக்கும் பாரத்தை நீர் அறிகிறீர். இன்றே அந்த பாரத்தை காக்கும் கிருபை தாரும். தாமதமாகி கொண்டிருக்கும் பதில்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தாரும். நமக்கு நினைவூட்டும் அந்த நம்பிக்கையைப் போல இரவு இருக்கலாம், ஆனால் காலையில் சந்தோஷம் வரும் என்ற விசுவாசத்தை அவர்களின் இதயத்தில் நிரப்பும். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அமைதி தாரும். பண தட்டுப்பாடு இருந்தால் திறந்த கதவுகள் ஏற்படுத்தும். உடல் வலி இருந்தால் உமது சுக பரிசுத்தத்தை தொடும். பயத்தை நீக்கி தைரியத்தை நிரப்பும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உறுதியை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக உணர செய்யும். இன்று முதல் கண்ணீர் சாட்சியாக மாறட்டும், கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் உமக்கு ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா இதை உங்களுக்குள் மட்டும் வைக்காதீங்க,
ஒருத்தர் இப்போ இதே கஷ்டத்தில் இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ அவருக்கு நம்பிக்கை ஆகலாம். ஆனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் கமெண்டில் ஆமேன் சொல்லுங்க. அது உங்கள் விசுவாசத்தின் அறிவிப்பு. இன்னும் இப்படிப்பட்ட ஜீசஸ் மெசேஜ் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார்.